நூலை இயற்றியவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. மிக விரிந்த உலக சிந்தனையை மிக குறுகிய வடிவத்தில் தர முடியும் என்பதை உலக இலக்கிய அரங்கில் முதலில் வள்ளுவரே செய்து காட்டினார். இந்நூலில் 3 பிரிவுகள் உள்ளன. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் உள்ளன. வீதம் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. முதல் பிரிவில் 38 அத்தியாயங்களும், இரண்டாவது பிரிவில் 70 அத்தியாயங்களும், மூன்றாவது பிரிவில் 25 அத்தியாயங்களும் உள்ளன. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பழமையானது. இதுவரை 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமை இந்நூலுக்கு உண்டு. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் தமிழர்களின் புகழையும் உலகளவில் ஓங்க செய்கிறது. 2 அடி ஆசான் இருந்தான் என்றொருநாள் 7 அடி சீர் படைத்து மானிடத்தை ஏற்றம் பெற செய்தான். தாடியுடன் வார்த்தை வேள்விகளை செய்து மனித மனங்களை கசக்கி படைந்த கொல்லனவன் அறம், பொருள், இன்பம் என்ற 3 ஏழை குறையாத சுவையோடு பந்தி வைத்த பகுப்பாளன் ஏடில்லா காலத்திலே எழுத்தாணிக் கொண்டு ஓலைச்சுவடியில் வரிகளை வைத்த வார்த்தை விட்டனர். அரசலையும் புறசலையும் அரசியலையும் அறிவியலையும் அன்றே அறிவுக்கு கிட்ட செய்த ஆய்வாளனவன் வள்ளுவனை பெற்றதா பெற்றதே புகழ் எல்லாமே புதுவை புயல் புதிய சரித்திரம் படைத்த சும்மா சொப்பனமே காலங்களை கடந்து நிற்கும் கண்ணோடு ஒத்தி எடுக்க இது கண்களும் கரங்களும் போதாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவு தொழில் செய்து அதன் விளைச்சலை உண்டு வாழ்பவர்களே உலகில் வாழ்பவர்களாவார். மற்றவர்கள் அனைவரும் அவர்களை தொழுது தானியம் பெற்று உண்டு பின் செல்பவரே ஆவர். ஆழி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புதுப்பானையிட்டு தடுப்பில் கொதிக்க வைத்து அதை சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்துண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். பொங்கல் திருநாளில் முதல் நாள் போகி கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகலிடும் நாளாக கருதப்படுகிறது. போகி என்று வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமில்லாமல் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதே இதில் உள்ள தத்துவமாகும். பொங்கும் மகிழ்ச்சி. பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று ஆனந்த குரலில் ஆரவாரமிட்டு குதூகலிக்கின்றோம். பொங்கல் பொங்குவது என்பது வெப்பத்தின் மிகுதியால் தான். கதிரவனே, உன்னுடைய வெப்பம் மிகுந்ததால் தான் பானையில் உள்ள இனிப்பு பொங்கல் பொங்கி வழிகிறது. அதே போலவே எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலோ பொங்கல் என்று குரலும் குலவை சத்தமும் ஓங்கி ஒலிக்கின்றன. தை தை என தாளத்தோடு ஆடி வரும் தை மகளே, சல் சல் என சலங்கை கட்டி துள்ளி ஓடும் காளைகளே, விறுவிறு என எட்டி எட்டி நடை போடும் உழவர்களே, சிறு சிறுவன பசுமை காட்டி விளைந்திருக்கும் கழனிகளே, கிடுகிடுவன வளருகின்ற பலதானிய குவியல்களே, வெளுவெளுப்பாய் வெண்மை காட்டும் பச்சரிசி குவியல்களே, குபுகுபுவென பொங்கி சிரிக்கும் புத்தம் புது பானைகளே, மினுமினுவென அலங்கரித்து வண்டி பூட்டிய மாடுகளே, கலக்கலவென சிரித்து பேசி கரும்பு கடிக்கும் மழலைகளே, பழமை காக்கும் உழவை போற்றும் ஒப்பில்லாத தமிழமும் உன் வருகைக்காக காத்திருக்கும் தலைவணங்கும் தைமகளே,